ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி வந்து குட்டி கேன் பேக் மாதிரி ஒரு மாடல் என்னென்று பின்னுவோம் வந்து 2 கலர் நூல் எடுத்து வச்சுக்கிறேன். நாவல் கலரும் போர்டருக்கு கொஞ்சமாக இருக்கிற நூல் எடுத்து வச்சுக்கிறேன். போர்டருக்கு கடன் நாவலும் மெல்லிய நாவல் நூல்லையும் பின்ன போகிறேன். 3.5 மில்லிமீட்டர் கம்பி. இந்த சைஸில் ஒரு குட்டி கேன் பேக் பின்ன எப்படி பின்னலாம்னு பார்ப்போம். அதுக்கு முதல் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமென்றாலும் நீங்கள் எந்த சைஸில் வேணுமென்றாலும் நீங்கள் இதே முறையில் பின்னலாம். இப்போ வந்து கேன் பேக் வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணுமென்றாலும் பின்னலாம். எங்களுக்கு வேணும் இப்படி கேன் பேக் இப்படி இருக்குன்னா நான் சும்மா கீறேன். இப்படி கேன் பேக்குன்னா இந்த சைட் பக்கத்துக்கும் ஒரு சாதாரண சின்ன துண்டு, மற்ற அடிப்பக்கத்துக்கு சின்ன துண்டு, பின்பக்கம் இதே மாதிரி ஒரு சதுரம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேல் பக்கம் இதே மாதிரி என்ன மட்டும் பின்னி இப்படி வரும். மற்ற அடிப்பக்கத்துக்கு இப்படி, சைட்டுக்கு இப்படி அதின் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அகலம் வேணுமோ இதே வேணுமெல்லாம் இப்படி பின்னணும். அதுக்கப்புறம் கைப்பிடி இப்படி இதே மாதிரி 2 பின்னி இந்த சைட்டுக்கு 2 நீங்கள் இப்போ உங்களுக்கு இது இப்படியே தொடர்ந்து எல்லாமே இப்படி ஃபுல்லாகவே பின்னி கொண்டும் வரலாம். இந்த உள்பக்கம் வைக்கிறது நான் இப்போ தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்க கொஞ்சம் வடிவாக இருக்குமென்றதுக்காக அப்படி 2 இருக்கு. நீங்கள் வந்து இந்த ஜாயின் பண்ணுற இதை வந்து இது இந்த பக்கம் வரும். இப்படியே ஒரே ஏரியா ஃபுல்லாக பின்னியும் அதே நீட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு கேன் பேக்குக்கு முன்பக்கம் பின்பக்கம் 2 சைட்டுக்கு மற்ற அடிப்பக்கத்துக்கு செயினில் செயினில் கொடுவிலும் கொடுவெல்லாம் நான் குட்டி கைப்பிடி நீங்கள் என்னோட கடன் நாவலில் கொஞ்சம் இருக்கிற நாடி நான் இந்த கலர்லேயே கைப்பிடியும் வைக்குவேன். அப்படி 2 கைப்பிடி. இப்போ என்ன பின்னுறேன்னு பார்ப்போம். முதல் வந்து எங்களுக்கு இந்த சதுரம் 2 சதுரம் பின்னப்புறம் அந்த சதுரம் வந்து உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் உங்களுக்கு கேன் பேக் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த கேன் பேக்கின் அளவு பின்ன போகிறீங்கன்னா அத்தனை சென்டிமீட்டருக்கு நீங்கள் செயின் பின்னிட்டு எத்தனை 10 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் செயின் பின்னணும். செயின் பின்னி போட்டு எக்ஸ்ட்ரா இப்போ ஹாஃப் டவுன் குரோஸை பின்ன போகிறீங்களா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா பின்னி 2வது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் பின்னி அந்த ஒரு செயினை விட்டு பக்கத்து இதுக்குள்ள, அதாவது இப்போ இது வந்து ஒரு 30 செயின் பின்னுறீங்க நீட்டுக்கு வருதுன்னு சொன்னால் நீங்கள் 31 செயின் பின்னிட்டு 30வது செயின், அதாவது 2வதுக்கு இங்கேருந்து 2வது செயினுக்குள்ளே பின்னுவீங்க. அதாவது 30வது செயினுக்கு இந்த ஒரு செயினை விட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 ஹாஃப் டவுன் குரோஸேன்னா 30 ஹாஃப் டவுன் குரோஸே பின்னுவீங்க. இப்போ இதுண்ட அகலம் எவ்வளோன்னு எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ 5 சென்டிமீட்டர்னா நீங்கள் 5 சென்டிமீட்டர் இப்படியே பின்னி ஒவ்வொரு வரியாக பின்னி கொண்டு வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னி முடிக்கணும். இப்படி 2 பின்ன போகிறீங்க. இதே மாதிரி 2 பின்னி போடும். அதே மாதிரி சைட் அகலம் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இந்த துண்டு எவ்வளோத்துக்கு வேணுமோ இதே நீட்டுக்கு அதே அளவுக்கு. இப்போ இது 5 சென்டிமீட்டர்ண்டா இதே 5 சென்டிமீட்டருக்கு இது வந்து 3 வரி பின்னி வச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை வரி வேணுமோ அத்தனை வரி, எத்தனை சென்டிமீட்டருக்கோ அத்தனை சென்டிமீட்டருக்கு அத்தனை வரி பின்னணும். அது மாதிரி அடிப்பக்கம் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த சதுரம் வந்து 23 ஹாஃப் டவுன் குரோஸே இருக்குது. இது வந்து 23 ஹாஃப் டவுன் குரோஸேண்டா அப்போ நான் வந்து 23 செயினும் எக்ஸ்ட்ரா ஒரு செயினும் பின்ன போகிறேன். 2 3 4 5 6 7 8. இப்போ நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் வேணுமோ அது இந்த பக்கத்துக்கு எந்த பக்கத்துக்கு அண்டான இதே மாதிரி தான் பின்னணும். இப்போ இது 23னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு 23 ஹாஃப் டவுன் குரோஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் பின்னிட்டு இப்போ நான் வந்து இந்த சைட்டுக்கு வந்து
ஓகே, இந்த சைட் பக்கத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பின்ன போகிறேன் நான் ரெண்டா. இதே மாதிரி தான் எல்லா பக்கத்தையும் இந்த உயரத்துக்கு பின்னிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயினை பின்னி அதை ஒரு எக்ஸ்ட்ரா பின்னின செயினை விட்டு மற்றதுக்குள்ள 1/2 டபுள் க்ரோஸே பின்ன போகும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும். அப்போ இதுக்கு 23 செயின் பின்னி எக்ஸ்ட்ரா ஒரு செயின் பின்னி ரெண்டாவதுக்குள்ளே கொண்டு வந்து 1/2 டபுள் க்ரோஸே பின்னுவீங்க. இதே மாதிரி தான் இந்த உயரத்துக்கும் எத்தனை செயினா உயரம் வருதோ பின்னி எக்ஸ்ட்ரா ஒரு செயின் பின்னி எல்லாத்துக்கும் 1/2 டபுள் க்ரோஸே பின்ன போகிறோம். இப்போ இது 23 1/2 டபுள் க்ரோஸை பின்னி 10 வரி பின்னணும். 10 வரி பின்னணும் இறக்கம் வந்து எல்லாத்துக்கும் இது வந்து இந்த சைட்டுக்கு எனக்கு வந்து 16 1/2 டபுள் க்ரோஸே வருது. அதாவது 17 பின்னி ரெண்டாவதுக்கு பின்ன ஸ்டார்ட் பண்ணினா இப்போ டோட்டலாக வந்து 16 1/2 டபுள் க்ரோஸே வருது. அப்போ ரெண்டாவது வரி வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி ரெண்டாவது வரி 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு பக்கத்து இதுக்குள்ள 1/2 டபுள் இவ்வளோங்காட்டி நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ரெண்டாவது இப்படி 1 செயின் பின்னி இப்படி ஒவ்வொரு வரியும் வந்து 1 செயின் பின்னி இப்படியே எல்லாத்துக்கும் 1/2 டபுள் க்ரோஸ் பின்னுவோம். அது இந்த வரி என்னென்ன இந்த கீழ்ப்பக்க வரி என்னென்ன சைட் பக்கம் என்னென்ன ஒரே மாதிரி தான் பின்னுவோம். அதே மாதிரி இதுவும் கைப்பிடியும் இப்படித்தான். அதே மாதிரியே எங்களுக்கு எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ இதே மெதட்லேயே முறையிலேயே நாங்கள் பின்ன வேணும். இப்போ ரெண்டாவது வரி பின்னிட்டேன். மூன்றாவது வரி 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இந்த முதலாவது இதுக்குள்ள இதே தான் எல்லாத்துக்கும் இப்படி பின்னப்போம். இந்த சைட்டுக்கு வந்து 3 வரி காணும். 3 வரி அகலம்தான் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இது 3 வரி கீழ்ப்பக்கத்தான். அதே மாதிரி 2 பக்கம் சைட்டும் இது 3 வரி இது 3 வரி இப்போ பின்னி கொண்டிருக்கிறோம் 3 வரி. இது மட்டும் 10 வரி. அதை இப்போ எல்லாத்தையும் பின்னி தனித்தனியாக பின்னி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். இது கன விதமாக பின்னலாம், ஈஸியாக நிறைய விதமாக பின்னலாம். நான் வேறு வேறு வீடியோக்களை உங்களுக்கு வேறு பின்னி போடுறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணுறது வேறு கலர் நூல் பின்ன எடுக்கிறனாடி இதை கட் பண்ணி போட்டேன். இப்போ வந்து மிச்ச நூலை வந்து நான் ஊசியாலையும் கொழுவிகளுக்கெல்லாம் நான் வந்து ஆக மெல்லிய இது எடுத்து எது வெளிப்பக்கண்ணிகள் இதுதான் பின்பக்கமாக வரப்போதா அப்போ உள்ளுக்கு வரப்போதா அப்போ இந்த பக்கத்துக்கே கொண்டு வந்து மெல்லிய இதால் இழுக்கும் ஈஸியாக கொழுவி நாங்கள் இழுக்கலாம் நூலை. ஒட்டை வெட்டினா எல்லாம் கலண்டு வந்துடும். நூல் ஒரு நூல் வெட்டுப்பட்டாலும் எல்லாமே கலண்டு வந்துடும். அதே நேரம் பின்னிக்க நாங்கள் சில இதுகளுக்கு வந்து எண்ணி கரெக்டாக பின்னணும், இல்லைன்னு சொன்னால் அளவு பிழைச்சி சொத்திக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் பின்னி முடிய விட்டு இப்படி இழுத்து எல்லாத்தையும் தாண்டி போட்டு இப்போ நாங்கள் இப்போ இதில் இது ஜாயின் பண்ணி இது ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்த அங்காள் பக்கம் வரைக்கும் நான் காட்டுறேன் இந்த ஜாயின் பண்ணுறேன். இப்போ சிங்கிள் குரோஸே தான் பின்னேன். இப்படி
இப்போ இந்த பக்கத்துக்கு மூளைக்கு எந்த மூளைக்கு வந்துட்டேன். அப்போ அதே மாதிரி எந்த பக்கம் முள்ளுக்கு வரும் வழியில் வரும்னு கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எது வரணுமோ அதை வேணும்னா இதே அதே நீருக்கு அப்படியே கொடுத்து இதுக்கால எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஸை பின்ன போகிறேன். இப்போ இந்த இவ்வளத்தையும் சேர்த்து இங்கால ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்டார்டில் என்னண்டு ஜாயின் பண்ணினான்ண்டு நீங்கள் தச்சும் விடலாம். ஆனால் தைக்கிறத விட அப்படி சிங்கிள் க்ரோஸை சைட்டுக்கு பின்னிக்க கொஞ்சம் கூட வடிவாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட்டுக்கு என்னென்று ஜாயின் பண்ணினான்னு உங்களுக்கு காட்டணுமெண்டா இந்த எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேறு ஒன்றில் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்படி முடிச்சு போட்டுட்டு இப்போ இதையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம்னா அப்படி சேர்த்து வச்சுக்கொண்டு இந்த முடிச்சு போட்ட நூலை அடுத்தவங்களை வச்சுட்டு இந்த பக்கம் சரி சமனா இந்த பக்கத்தை ஜாயின் பண்ண போகிறோமோ அது ரெண்டையும் இப்படி கொடுத்துட்டு அதுக்குள்ளால இந்த நூலை எடுத்து ஒன் செயின் பின்னி இப்படி நாங்கள் சரி நீரை பார்த்து ஜாயின் பண்ணோம். எங்கெங்கே இது வருமோ அதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து மிச்சத்தை நான் இப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு போவோம். இப்போ ஒரு சைட் முதலே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைட்டை ஜாயின் பண்ண போகிறேன். நேர அப்படியே குத்தி ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னும். இங்கே பார்க்கணும் கரெக்டாக இருக்கும்ண்டு. அப்படி உங்களுக்கு கூடி குறைஞ்சா திருப்ப கலட்டி போட்டு நீங்கள் அதே அளவுக்கு திருப்ப அளவு எடுத்து பின்னினீங்கன்னா சரி. பிழைச்சா பிரச்சனை நீங்கள் திரும்ப பின்ன ஈஸியாக வந்துடும். அப்புறம் உங்களுக்கு விளங்கிடும் அப்படி இப்போ செய்யணுமான்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒன் செயின் பின்னி நான் அந்த பக்கத்துக்கும் பின்னி கொண்டு போகலாம், இந்த பக்கத்துக்கும் பின்னி கொண்டு போகலாம். இப்போ நான் இது நீங்கள் இப்படி பின்னியக்கே சில கூட குறை இருந்தால் அதை சரி செய்தும் பின்னலாம். நீங்கள் நல்லா பின்ன தெரியுமென்னா நீங்கள் இப்போ நான் இதையே ஓடருக்கு அப்படியே ஃபுல்லாக பின்னி கொண்டு சுற்ற வரேன். இஞ்சான பின்னி போட்டு மற்ற பக்கம் ஜாயின் பண்ணப்போம். இப்போ வந்து இங்கால பின்னி கொண்டு வந்துட்டேன். இனி இந்த பக்கத்தான
இந்த பக்கம் மூளை இதுக்குள்ள கொடுத்து இப்படி இது ரெண்டையும் சேர்த்து இந்த சைட் சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். 1 சிங்கிள் க்ரோஸே நேர கொடுத்து இப்படியே ஃபுல்லாக இஞ்சான பின்னிட்டு காட்டுறோம். இப்போ வந்து வடை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடிப்பக்கத்தை ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்து அடிப்பக்கத்தை வந்து இந்த பக்கத்தையும் இதுக்கு எப்படி கொடுத்து இந்த பக்கம் மூளைக்கு கொடுத்து இப்போ எப்படி ஜாயின் பண்ணினோமோ அதே மாதிரி இதுக்காலையும் இந்த பக்கம் மூளையும் கொடுத்து அப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஸே பின்னணும். இப்படியே இந்த நீட்டுக்கு வச்சு அந்த பக்கம் எப்படி ஜாயின் பண்ணினோமோ அதே மாதிரி அந்த பக்கத்தையும் எடுத்து நேர வச்சு இப்படியே ஃபுல்லாக 1 சிங்கிள் க்ரோஸே பின்னணும். பின்னிட்டு காட்டுறேன். வெளியில் தெரிகிற நூல்களை அப்புறம் கடைசியாகட்டும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கொண்டு இந்த மூலகான வந்துட்டேன். இனி இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா பக்கம் மூலையும் சரி இந்த பக்கம் பின்னிட்டேன். இனி இந்த பக்கம் அதே மாதிரியே இந்த பக்கமும் ஜாயின் பண்ணுவோம். இப்படியே ஜானை ஜாயின் பண்ணி போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே இருந்து இதை கட் பண்ணி போட்டு இங்கே இருந்து இப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். இதில் கட் பண்ணி போட்டு ரெண்டாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே இருந்து வரைக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே இருந்து இவ்வளோத்தையும் ஜாயின் பண்ண போனோம். அதே மாதிரி
இந்த மிச்ச நூடுகளை வந்து நாங்கள் பின்னேக்கி அதுக்குள்ளே விட்டு பின்னிட்டு போனோம்டா எங்களுக்கு திரும்ப அதை திரும்ப மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த 2 சைட்டையும் இப்போ இவ்வளோத்தையும் இந்தியாவில் ஜாயின் பண்ணணும். இதை அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இப்போ மேலுக்கு சிங்கிள் குரோஸை இங்கே ஆனால் இங்கே பின்னின மாதிரி இப்படி சுற்ற வர சிங்கிள் குரோஸை பின்னும் இவ்வளோத்துக்கும் பின்னி போட்டுருக்காங்க. இப்போ சுற்ற வர பின்னியாச்சு. இனி வந்து கேன்வாஸு கைப்பிடி வைக்கணும். எந்த இடத்துல கரெக்டாக வரணுமெண்ட எண்ணி வச்சோம்னா சரி. இப்போ நான் வந்து இந்த பக்கத்தில் இருந்து 5ம் இந்த பக்கத்தில் இருந்து 5ஐயும் விட்டு 1 2 3 4 5 அதை விட்டு 5 6ஆவதுல இதை வச்சு தைக்க போகணும். அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் சரி நேராக அதே மாதிரி அதே மாதிரி இந்த இடம் 1 2 3 4 5 விட்டு 6ஆவதுல 1 2 3 4 5 6ஆவதுல தைக்கணும். அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் இதே மாதிரி தைக்கணும். இப்போ கேன்வாக்கை வந்து இந்த இடத்துல நாங்கள் வேணுமெண்டா இப்படி சேர்த்து தைச்சி விடலாம். இது ஓப்பன் ஆகும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குட்டி கேன்வேக் மாதிரியே வந்துடும். இதே தான் நீங்கள் பெருசாக பண்ணினீங்கன்னா சரி. இப்போ நீங்கள் கேன்வேக்கை இப்படி தைக்கலையும் தைச்சி விடலாம். இப்படி எதுவும் கொழுவுறது இருந்தால் இதுக்கு ஓப்பன் இல்லாத நாடி இப்படி கொழுவு இல்லாத நான் இப்படி தைச்சி விட போகிறேன். இப்போ வந்து இதில் சைடில் இப்படி தைச்சிட்டு செயினும் கொழுவி
வீடியோவில் கலர் உங்களுக்கு வேறு கலராக தெரியுது, நேரில் நல்ல வடிவான கலர். சிம்பிளாக சிம்பிளான ஒரு பேக் பின்னியாச்சு. இதில் பட்டின் வச்சு நீங்கள் குத்தக்கூடிய மாதிரி செய்யலாம். இதில் எதுவும் டிசைனுகள் எதுவும் போடலாம் நீங்கள். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேன்பேக், குட்டி கேன்பேக் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சும்மா பரிசாக கொடுக்கலாம். பெரிய ஆக்களுக்கும் அப்படி பின்னலாம். உங்களுக்கு எதுவும் விளங்கலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் ஒதுக்கி என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நிறைய வீடியோக்கள் நான் பின்னின வீடியோக்கள் இதில் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். நீங்கள் பார்த்து பின்னி பழகலாம்.